ஹாய் சுகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம லாஸ்ட் பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோ இருந்துட்டு நான் ஹீரோவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். என்னடா லூசுத்தனமா வளர்ற அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு கத்தி வச்சு குத்த போவ. அப்போதான் ஒரு விஷயம் சொல்றான். இது வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி என்னோட ஃபேஸ் கிடையாது. என்னோட ஃபேஸுங்கிறது வேற. இது வந்துட்டு 9ஆம் இளவரசரோட ஃபேஸ். என்னோட ஃபேஸ் வந்துட்டு நான் 3வது இளவரசர் அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையை போட்டு உடைக்க அவ கொஞ்சம் ஷாக்லேயே இருந்தா. அப்பதான் அவன் எப்படி இந்த லைஃபுக்குள்ள வந்தான் அப்படிங்கிறத சொல்றான். அவங்க அம்மா வந்துட்டு அடிமையா இருந்தவங்களா இல்ல அவங்க வந்துட்டு இன்னொரு நாட்டை சேர்ந்தவங்களா அப்படிங்கிறது தெரியல. 13 வருஷத்துக்கு அப்புறம் அவன் வந்துட்டு இந்த நாட்டுக்கு வந்திருக்கான். அப்படி வரும்பொழுது 9வது இளவரசர் இருக்கான்ல, உண்மையான வில்லன், அவன் வந்துட்டு இவனை வந்துட்டு அண்ணங்கிற மாதிரி மதிக்கல, அவனுக்கு மரியாதையும் கொடுக்கல. அதுக்கு பதிலா அவனை கூப்பிட்டு நல்லபடியா உட்கார வச்சு பேசி அவனை போட்டு பெல்ட்டாலே அடிச்சிருக்கான். அவனால எதுவும் பண்ண முடியல. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் அவனை அசிங்கப்படுத்தும் போது, காயப்படுத்தும் போது, கஷ்டப்படுத்தும் போது எல்லாம் நம்ம ஹீரோயினோட அக்கா தான் வந்துட்டு தடுத்து காப்பாத்திருக்கா. இந்த மாதிரி நிறைய இடத்துல காப்பாத்தினதால அவங்க மேல ஒரு அக்கறை, அது மட்டும் இல்லாம ஒரு அன்பு இருந்திருக்கு. மற்றபடி அவங்க மேல லவ் எல்லாம் கிடையவே கிடையாது. இப்படியே ஒவ்வொரு நேரத்திலையும் அவன் என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தான். அது ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு பொறுக்க முடியாம அவனை கொல்லலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தேன். அப்போதான் உங்க அக்கா என்னோட லைஃப்ல மறுபடியும் வந்தாங்க. என்னோட கணவரை கொல்றதுக்கு நீ பிளான் பண்ணிட்டு இருந்தீனா, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இப்போ வந்துட்டு உன்னை நான் காப்பாத்திட்டு இருக்கிறதுக்கான காரணமே அவர் பண்ற தப்ப நான் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதால தான். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. உன் மேல எனக்கு பாசம் இருக்கு, மற்றபடி பரிவு இருக்கோயே, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப நான் வேணா உனக்கு ஒரு ஸ்டெப்புக்கு கத்துத்தரேன். யாராவது உன்னை குத்த வந்தா நீ இப்படிதான் திருப்பி மாத்தி போகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ஸ்டெப்பை கத்துறா. அந்த ஸ்டெப்பை தான் நம்ம ஹீரோயின்ட்ட காட்டி இப்போதைக்கு தப்பிச்சிருக்கான் பயபுல. அப்போ எப்படி உங்களுக்கும் அவங்களுக்கும் அஃபேர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே, அது அவங்க பண்ண சதி. அதுவும் யார் பண்ண சதி தெரியுமா அப்படிங்கிறப்ப இப்போதான் உண்மையிலே நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. இவங்க 2 பேத்துக்கும் தப்பா சரக்குல எதையும் மருந்து கலந்து கொடுத்து இவங்க 2 பேத்தையும் ஒரே இடத்துல கொண்டாந்து போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்படி போட்டது மட்டும் இல்லாம கரெக்டா வில்லன் பயபுல, அதாவது அந்த 9வது இளவரசர் உள்ள என்ட்ரி கொடுத்து எனக்கு நீ துரோகம் பண்ணுவியாங்கும் போது ஹீரோனோட அக்கா கெஞ்சிருக்கா, இது யாரோ சதி பண்ணிருக்காங்க, எங்களுக்கு குடிச்ச ட்ரிங்க்ல ஏதோ கலந்துருக்காங்க, அதை கண்டிப்பா நீங்க சோதிக்கணும் அப்படிங்கிறப்ப அதை சோதிக்கலாம் ஒன்றும் தேவையில்லமா, அது நான் தான் கலந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன் ஏன் எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஐயோ, இவ்வளோ நாளாக நான் ரொம்ப நடிச்சிட்டு இருந்தேன், இப்பயாவது நான் நடிக்காம இருக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே உன்னோட குடும்பத்தோட ராணுவ உரிமையை என் கையில் எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ இன்னைக்கு நைட்டோட உன் குடும்பத்தோட ராணுவ உரிமை என் பக்கம் வரப்போகுது, அதுக்கப்புறம் என் இஷ்டப்படி நானே நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ நீ என்ன உண்மையிலேயே லவ் பண்ணலையா? லவ்வா? சீ 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 சீ, நான் இவ்வளோ நாள் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், அதுவும் இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்காக தான் அப்படின்னு அவனை கரெக்டாக குத்த போக, யார நம்ம ஹீரோவை, அவன் இதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகி கையை முறுகிறத பார்த்து தான் குத்த போறான். உடனே ஹீரோயினோட அக்கா என்ன பண்றானா, அவனை தள்ளி விட்டு அந்த கத்தி குத்த அவன் வாங்கிக்கிறா. ஆக மொத்தத்துல திருப்பி இவனை வெட்ட போகும்போது இவன் வந்துட்டு அவனோட கையை பிடிச்சி திருப்பி அவன் கழுத்தை அறுத்து போட்டுட்டு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம, எங்க அம்மாவுக்கு முன்னாடி தெரிஞ்சவர் இங்க ஒரு மருத்துவர், அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கேட்கும்போது இந்த மாதிரி முகத்தை மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் முகத்தை மாத்திக்கிட்டு இப்போ வரைக்கும் அந்த சீக்கிரட் நான் காப்பாத்திட்டு இருக்கேன், அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னடா இது பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் என்ன மாதிரி சீக்கிரட்டா பண்ணுவீங்க, இந்த மாதிரிலாம் டக்குன்னு முடிச்சிங்களேங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் நம்ப ஆரம்பிக்கிறா. நம்ப ஆரம்பிச்சாலும் சரி, அவங்கள நீங்க கொண்டுட்ட, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படிங்கிறப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிறது ராணி தான். அவங்க தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்கள பத்தின டீட்டெயில் எதுவுமே கிடைக்கவே இல்லை. நானும் நிறைய விஷயம் தேடி பார்த்தேன், அவங்க சிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை. அப்போ உன் லைஃப்ல என்ன கொண்டு வந்ததுக்கான காரணம் அதுதான் எனக்கும் புரியல. இளவரசி இருக்கால, அவ தான் என் மேல கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டு நான் வந்துட்டு 9வது இளவரசனா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உன்னை என்னோட லைஃப்ல கொண்டு வந்திருக்கா. மற்றபடிலாம் எதுவுமே இல்லை. இப்போவாது என்னை நம்பு அப்படின்னு சொல்றப்ப இந்த முகமாத்திர விஷயம் தான் என்னால் நம்ப முடியல. நீ நம்பலனாலும் ஒரே ஒரு விஷயம் உண்மை, நான் அவன் கிடையாது. மற்றபடி உங்க அக்காவுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. அவங்கள காப்பாற்ற முடியல அப்படிங்கிற கில்ட் ஃபீல் மட்டும்தான் எனக்கு இருந்தது. அதை நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை இறுக்கி பிடிச்சி நாம 2 பேரும் ஒன்னா இருப்போமா, அது மட்டும் இல்லாம உன் கண்கள் என்ன ரொம்ப காயப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி இவனோட லவ் இன்டைரக்டா சொல்றான். அவளும் என்னோட பிரச்சனை அப்படிங்கிறது இது எதுக்காக இப்படி கட்டமைச்சாங்க எங்க அக்காவை குற்றவாளின்னு சொல்லி அதை நான் கண்டுபிடிக்கணும். முன்னாடி நம்ம தான் 2 பேரும் தனித்தனியா இருந்தவன், இப்போ ஒன்னா இருக்கோம். நான் ஒன்னா இருந்தாலும் இங்க பல பிரச்சனைகள் இருக்கு. என்னோட தங்கச்சி என்ன சதி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, அதே நேரம் எங்க ராணி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு மத்தியில நாம ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ராணுவ கண்ட்ரோலை என் பக்கம் கொண்டு வரணும். அதுக்கு நான் அமைச்சர்கிட்ட பேசணும், இல்ல வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறா. அங்க கட் பண்ணி அந்த அமைச்சரோட பையனை தான் காமிக்கிறாங்க. அவன் இருந்துகிட்டு நம்ம ஹீரோயின் கூட அந்த இசை கலைஞர் ஒருத்தங்களை கூட்டு வச்சு அப்படி வாசி இப்படி வாசி, அதுவும் தலைகளா படுத்துக்கிட்டு வாசி பறந்துகிட்டு வாசி தொல்லை பண்ணிட்டு இருக்கான். ஏன் அந்த கண்ணு தெரியாதவ மாதிரி நீ வாசிக்க மாட்டியா? இல்ல அவங்க வந்துட்டு இப்போ 9வது இளவரசருக்கு மட்டும் தான் வாசிப்பாங்க, நானும் அரச குடும்பத்தை சேர்ந்தவன் தான், அது மட்டும் இல்லாம அமைச்சரோட பையன் தான், எனக்காக வந்து வாசிக்க மாட்டாளா அப்படிங்கிற கரெக்டா அங்க ஒரு ஊதுபத்தி வைக்கிறாங்க. இந்த சைனீஸ் டிராமால மட்டும் மயக்கிறதுக்கு ஊதுபத்தி வைக்கிறாங்க. கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சிருக்கலாம், இந்த மாதிரி கல் சாம்பிராணிலாம் போட்டு ஏமாத்துறாங்க. அப்படி ஒரு சாம்பிராணியை போட்டு அந்த இடத்துல ஹீரோயின் வந்து உட்காந்து வாசிக்கும் போது உன் அழகுல நான் மெய் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயபுல பாய ஆரம்பிச்சிடறான். பாய ஆரம்பிச்சதுக்கான காரணம் வந்துட்டு அந்த புகை போட்டது தான். அப்படி பாய ஆரம்பிச்சோடனே கத்தியை கொண்டாந்து கடக்குன்னு நம்ம ஹீரோ குறுக்க விட்டு
என்ன தைரியம் இருந்தா என்னோட பொண்ணு, அதாவது எனக்கு சொந்தமான பொண்ணு மேல நீ கைய வச்சிருப்ப, அதனால உனக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க பக்காவா இவங்க பிளான போடுறாங்க. அங்க கட் பண்ணி இளவரசியை காட்டினா இளவரசி வந்துட்டு நான் போட்ட திட்டம்படி எல்லாம் கரெக்டா போயிருக்கு. அதுவும் கண்ணு தெரியாத அந்த பொண்ணு ரொம்ப நல்லாவே நடிக்கிறா. அவங்க 2 பேரும் நெருக்கமாக ஆகாதான் என்னோட பிளான் இங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் கரெக்டா தெரியப்படணும், கரெக்டான செய்திகள் நடக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் உண்மையாதான் ஒண்ணா இருக்காங்களா? ஐயோ நான் வேலைக்காரிங்க, நான் ஒரு அளவுக்கு மேல உள்ள போனா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். இது இந்த ஆட்டத்துல யார் ஜெயிக்க போறான்னு பார்ப்போம் அப்படிங்கிறப்ப அங்க கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோவையும் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அவனை கட்டி போட்டு கழுத்துல கத்தி வச்சிருக்காங்க. அவங்க அப்பா ஓடி வந்துட்டு ஐயோ இளவரசி என் பையனை மன்னிச்சிருங்க, அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்க. நீங்க போயும் ஒரு கண்ணு தெரியாத இசைக்கலைஞருக்காக என்னோட பையனை கழுத்துக்கு நேரம் கத்தி வைக்கிறது தான் தப்பான விஷயம். அப்படியா? இவ எனக்கு உரிமையானவ, அப்போ எனக்கு சொந்தமானவன் அர்த்தம். எனக்கு சொந்தமான ஒரு பொருளை அடுத்தவன் தொட்டா அது கரெக்டா இருக்குமா? அப்போ இது அரசாங்க சதிக்கு எதிரானது தானே அப்படின்னு சொல்லும்போது ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, இதுக்காக நான் என்ன பண்ணணும்? அதாவது இதுக்காக நீ ஒன்றும் பண்ண வேணாம், எங்க அம்மாவுக்கு தெரியாம உன்னோட ராணுவம் எனக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நீ எழுதி கொடுக்கணும் மாமா அப்படின்னு சொல்றப்ப அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கான். உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பையன்ல பொட்டுன்னு போட்டா பட்டுன்னு போயிடுவான் தானே, அதனால கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படிங்கும்போது அந்த ஆளு வேற வழி இல்லாம ஹீரோ சொல்ற மாதிரி செஞ்சு விட்டுறாங்க. ஆக மொத்தத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. ரூம்ல இருந்துட்டு ஹீரோனை அலேக்கா வெளியில் தூக்கிட்டு வரப்ப இது ஹீரோனோட ப்ரோ வெளியில இருந்து பார்த்து காண்டாகி நீங்க உங்களோட திட்டத்துல ரொம்ப மூழ்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அவனோட கையில ஒன்ன சேர நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு இவன் ஒரு பக்கம் காண்டாகிறான். அதுக்கப்புறம் நம்ம இளவரசியை தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் வந்துட்டு பிச்சை எடுக்கிறான். இந்த மாதிரி எனக்கு அம்மா இல்ல, எங்களுக்கு இருக்கிற சொந்தக்காரங்களையும் எனக்கு கொடுமைப்படுத்துறாங்க, ஏதாவது உங்களால முடிஞ்சது போடுங்க அப்படின்னு பிச்சை எடுக்கும்போது இளவரசியும் பாவப்பட்டு பிச்சை போடலாம் அப்படிங்கிற அவங்க பையன் எடுக்கிறப்ப அந்த பையன் திட்டுக்குன்னு குடிக்கிட்டு ஓடிடுறான். அங்கேருந்து வந்த நம்ம ஹீரோயினோட அண்ணங்காரன் வந்துட்டு அவனை அடிச்சு புடுங்கி அந்த பையன் நம்ம இளவரசிட்டே கொடுக்குறப்ப எனக்குன்னு தெரியல, அன்னைக்கு வந்து கொடை கொண்டாந்து கொடுத்தீங்க, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்னை காப்பாத்திருக்கீங்க, இதுக்கு பின்னாடி ஏதாவது நோக்கம் இருக்குமா? நோக்கம்லாம் எதுவும் இல்லை, உங்களை மாதிரி அழகால பொண்ணுங்களை நான் இங்கே பார்த்தது ரொம்ப கஷ்டம், அதனால நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் தான், மற்றபடி இதெல்லாம் எதாச்சியா நடந்தது, வேற எதுவும் மோட்டிவ் இல்லை அப்படிங்கும்போது அவ ஒரு கவிதை எழுதின ஒரு பட்டயமாய் ஒன்று கொடுக்குறா. அது பட்டயமா அதுக்குள்ள வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அதை கொடுக்கும்போது அன்னைக்கு நான் கொடை கொடுத்ததுக்காக பதிலுக்கு நீங்க இதை பண்றீங்களா அப்படிங்கும்போது அப்படியும் கூட வச்சுக்கலாம், ஏன்னா இங்க நிறைய பேர் சதி பண்ண தானே காத்திருக்காங்க, கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ குத்தலா சொல்லிட்டு இளவரசி பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோனை அங்கிருந்து தூக்கிட்டு வந்தாலும் நம்ம ஹீரோ பயப்புல அவங்க 2 பேருமே அந்த புகையை சுவாசிச்சிருப்பாங்க போல. அவங்க கொஞ்சம் எல்லை மீறி போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி உமா கொடுத்துக்க அங்க வேற மாதிரி ரணகணமா போயிட்டு இருக்குது. அதாவது ஹீரோயினுக்கு அவனை பிடிச்சி போச்சு போல, கொஞ்சம் லவ் ரொமான்டிக்ல கொஞ்சம் எக்ஸஸா போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வந்த பனிப்பெண் வந்துட்டு இந்த மாதிரி உங்க அம்மாவோட முதன்மை பனிப்பெண் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சாம்ல, அதனால மம்மிங்கிற பேரை கொண்டு அவங்க வந்திருக்காங்க, அவங்கள வந்து நீங்க பார்க்கணுமா அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நேரத்துல தான் அவங்க வரணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அங்க போயிட்டு வாங்க, நீங்க என்ன இருந்தாலும் எங்களை வளர்த்தவங்க, என்ன நீங்க பார்க்க வந்திருக்கிறது ஆச்சரியமான விஷயம் கிடையாது, எங்க அம்மா வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ உருட்ட அந்த லேடி ரொம்ப திமிரு பிடிச்ச லேடியா இருக்கும் போல. என்ன பண்றது, வித்தியாசங்கள் இங்க நிறைய தானே நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வந்துட்டு முன்னாடி நீங்க பெல்ட் எல்லாம் அணிவீங்க, இப்போ பெல்ட் எல்லாம் அணியறது இல்லையே இளவரசி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம இளவரசிக்கு ஒரு டவுட் வருது. அதுவா 3 வருஷமா போருன்னு போயிட்டல, அங்க போர் போடும் போதெல்லாம் பெல்ட் வந்துட்டு எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, அதனால இப்ப நான் போறதில்ல மம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்க இளவரசி லைட்டா டவுட் வருது. ஆக்சுவலி இவன் ஏன் பெல்ட் போறது இல்லைன்னா அதே பெல்ட்டை வச்சு தான் அந்த வில்லன் பைய புள்ள வந்துட்டு இவனை அடிச்சிருப்பான், அதனால இப்ப பெல்ட் போடுறது இல்ல. இங்க யாரோ வந்துட்டு உங்களோட ஒய்ஃப் மாதிரி ஒரு பொண்ணு இங்க வந்திருக்காளாமே, அவ வந்துட்டு இங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதா நான் கேள்விப்பட்டேன், அவளை நான் பார்க்க முடியுமா? உங்களுக்காக அவ ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கா, அது மட்டும் இல்லாம ராணிக்காகவும் ஸ்வீட் செய்ய போயிருக்கா, அதனால தான் அங்க போயிருக்கா, கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்றீங்களாங்க போது ஐயோ எனக்கு ஒரு மாதிரி வயிறு வலிக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி எங்கேயோ கிளம்புறாங்க. அந்த நேரத்துல இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு நிறைய ஸ்வீட்லாம் செஞ்சு இதை ராணிக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ எடுத்துட்டு போக கிளம்ப பாக்குறா. அங்கிருந்து வந்த அந்த மம்மி லேடி இருக்குல்ல, அது வந்துட்டு ஏதோ தெரியாம தடுக்கி விழுந்த மாதிரி அந்த ஸ்வீட் தள்ளி காலால போட்டு மிதிச்சிட்டு ஐயோ பார்த்து வர மாட்டீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது இடிச்சு விட்டு அவங்கள குத்தம் சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகுது. இப்போ நான் என்ன பண்றது, நான் இதை எப்படி ஸ்வீட்டா நான் கொண்டு கொடுக்க முடியும், எனக்காக உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பனி பண்ணிக்கிட்ட ஹீரோயின் கேட்கறா. ரொம்ப நேரம் ஆகி இந்த பொண்ணு வரலி அப்படின்னு இங்க இடிச்சு தள்ளிட்டு அங்க போய் உட்காந்து ஏதல பேசிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் வந்தோடனே அழகா மண்டி போட்டு ஓஹோ எந்த ஸ்வீட்டை மணி இவ்வளவு நேரம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஐயோ எல்லாரும் என்ன மன்னிச்சிடணும், நான் நிறைய ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன், ஒரு குலைக்கிற நாய் வந்து என்னை இடிச்சு தள்ளிட்டு போயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த லேடி செம்ம கண்டை கத்த ஆரம்பிச்சிருது. யாரை பார்த்து குலைக்கிற நாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஆகா நானே வாய் கொடுத்து மாட்டி போனோம் அப்படின்னு சைலண்ட் ஆயிடுது. இதை பார்த்தோன்னே இளவரசியை சிரிச்சிடுறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த லேடி தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கா அப்படின்னு. இதெல்லாம் எப்படி ராணிக்கு எடுத்துட்டு போக முடியும், இது வந்துட்டு ரொம்ப தெய்வீகமான தண்ணீர், இதை நான் மறுபடியும் உருவாக்க எனக்கு ரொம்ப தேவையெல்லாம் படல, இது ராணிக்காக நான் ஸ்பெஷலாக உருவாக்குனது, இதை நீங்க வேணா டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற மெய்டுக்கு மட்டும்தான் தெரியும் அது வெளி கிணத்துல கிடந்த தண்ணியை மொண்டாந்து ஊத்திருக்கா அப்படின்ட்டு. அதை அப்படியே குடிக்கலான்னு போகிற மாதிரி கொண்டு கொடுக்கலான்னு போற மாதிரி டபுக்குன்னு அந்த அம்மா மேலேயே சாச்சு விட்டு ஐயோ கை எரியுது கால் எரியுது அப்படிங்கிற மாதிரி தீக்காயத்தை உண்டை பண்ணி
விட்றா நம்ம ஹீரோயின். இதெல்லாம் உனக்கு வேணும் அப்படிங்கிற மாரி வேணும்னே தான் பண்ணியிருக்கா. உடனே எடுத்துட்டு, "ஐய்யய்யோ! நான் கண்ணு தெரியாதவ. ஏதாவது தப்பா நடந்திருந்தா என்ன மன்னிச்சுருங்க" அப்படின்னு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் போட, "உங்களுக்கான மருந்த நான் எடுத்துட்டு வர சொல்றேன். அதுவரைக்கும் அவ உங்களுக்கான இசைய வாசிப்பா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின இசைய வாசிக்க விட, ஒரு களிம்பு மாரி கொண்டாந்து குடுக்குறாய்ங்க. அந்த களிம்ப தடவும்போது, "ஐய்யய்யோ! என்னோட வலியெல்லாம் பறந்து போச்சே" அப்படிங்கிற மாரி அந்த இசைய கேட்டுட்டு இருக்காய்ங்க. அந்த இசைய கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா, இந்த லேடிக்கு ஹார்ட் வலிக்க ஆரம்பிக்குது. அப்படியே வலி அதிகமாகி அதிகமாகி பேன்னு வாய பொளந்துட்டு விழுந்துருது. ஹீரோ உடனே ஓடி வந்துட்டு, "என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்னு மருத்துவர கூட்டு பார்க்கும்போது, "என்ன மன்னிச்சிடுங்க இளவரசே. நம்ம லேடி மம்மி அவங்க வந்துட்டு இதய கோளாறால இறந்துட்டாங்க. இது எந்தவித பாய்சன் அட்டாக்கும் இல்ல. அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த இதய பிரச்சனை இருந்திருக்கும் போல. இப்ப ஏதோ அதிர்ச்சியில அப்படி இறந்துட்டாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இது ஹீரோயினோட சதி வேல தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இளவரசி உடனே என்ன சொல்றான்னா, "அம்மா வேற இங்க வரேன்னு இருக்காங்க. இந்த நிலைமை இந்த விஷயத்த கேள்விப்பட்டா அது பெரிய பிரச்சனையாகும். அதனால இத முடிஞ்ச அளவுக்கு நீ கவர் பண்ண பாரு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவ அங்கேருந்து கிளம்புறா. அங்கேருந்து கிளம்பி போன இளவரசி, அவனோட மெய்டு கிட்ட என்ன பேசிட்டு வராங்கன்னா, "இந்த பொண்ண நான் சாதாரணமா நெனச்சேன். அவ இந்த அளவுக்கு வாய் திறமை இருப்பா அப்படிங்கிற மாரி எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம 9வது இளவரசர் கூட கொஞ்சம் நெருக்கமா இருக்கா. அது ரொம்ப ரொம்ப டீப்பா போற மாரி எனக்கு தோணுது." அப்படிங்கிற மாரி இவங்க பேசிட்டு இருக்க, இத ஒட்டு கேட்டுட்டு இருக்காய்ங்க நம்ம ஹீரோயினோட ப்ரோ. அவள அந்த அளவுக்கு அவன் கூட நான் நெருங்க விட மாட்டேன். அவள எப்படியாவது நான் சந்திச்சே ஆவணும். இந்த திட்டத்துல நான் ஈடுபட்டே ஆகணும் அப்படிங்கிற மாரி அவன் யோசிக்கிறான். கட் பண்ணி ஹீரோ, ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவன் போயிட்டு, "எப்படி அந்த லேடிய நீ போட்டு தரல? அது வந்துட்டு நீங்க குடுத்த களிம்பு வந்துட்டு வெளிய குணப்படுத்தும். ஆனா அவங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் டிசீஸ் இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சுட்டேன். அதுவும் அவங்க மூச்சு விடுறத வச்சு. அதனால அந்த இசைய வாசிக்கும்போது, நீங்க குடுத்த களிம்பு வந்துட்டு வலிய குணப்படுத்தும். அதே உள்நோக்கமா அந்த வைப்ரேஷன்ல வலி அதிகப்படுத்தும். இது வந்துட்டு யாருக்கும் தெரியாத முறை. ஓ! அப்போ யாருக்கும் தெரியாத வித்தைகள் நீ நிறையா வச்சிருக்கியா?" அப்படிங்கிற மாரி 2 பேரும் அப்படியே ஹிந்தி படம் யாராவது அபிநய படம் ஆயிச்சோடி பார்த்துருக்கீங்களா? அந்த மாரி போஸ் குடுத்துட்டு நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் நிக்கிறாய்ங்க. இத பார்த்த ப்ரோவுக்கெல்லாம் செம காண்டாகுது. அங்க கட் பண்ணி இளவரசி ஏதோ ஒரு இடத்துல ஃபுல்லா ட்ரிங்க் குடிச்சுட்டு கொஞ்சம் மயக்கமான நிலைமையில வரும்போது, ஆப்போசிட்ல வந்து ஒரு குடிகாரன், "இவ்வளோ அழகா இருக்கிற பொண்ணு உன்ன நான் ஆட்டைய போடக்கூடாதா?" அப்படின்னு வாண்டடா வம்பிழுக்க வர, கரெக்ட்டா நம்ம ப்ரோ வந்துட்டு அவர தடுத்து அடிச்சு அனுப்பிச்சு விட, "இதுக்காக நான் எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? ஆமாம்மா நான் தங்கியிருக்கிற ரூம்ல எலி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு நான் உங்க கூட இல்ல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ரூம் இருந்தா சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்க அண்ணன் கூட ஒரு மீட்டிங் வேற இருக்குது. 4 பேரும் ஒண்ணா சேர்ந்து குடிக்கலாம்." அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாய்ங்க. அப்படி யோசிக்க போம்போது, நம்ம ஹீரோயின தாங்கு தாங்குன்னு தாங்குறான் ஹீரோ. ஊட்டி விடுறது என்ன? அந்த ட்ரிங்க் நீ சரக்கு குடிக்க வேணாம். இந்த டீய குடிச்சா போதும் அப்படிங்கிற மாரி சொல்றது என்ன? இதெல்லாம் பார்க்க நம்ம ப்ரோவுக்கு செம காண்டாகுது. ஆனா நம்ம இளவரசிக்கு நான் போட்ட பிளான் பக்காவா நடந்துகிட்டு இருக்குது. செம்மையா நடந்துட்டு இருக்குது. பெர்ஃபார்ம் பிச்சு உதர்றமா அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காய்ங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நான் வந்துட்டு என்னோட சிஸ்டர் கூட கொஞ்சம் தனியா பேசணும். அதுவும் எங்க அம்மா ராணி வர்றதால, நீ வந்துட்டு ஹீரோயின பத்திரமா அழைச்சுட்டு போயிடு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன்கிட்ட விட்டுட்டு போறான். அவன் ஹீரோ அங்கேருந்து போன உடனே இவங்க 2 பேரும் கேஷுவலா பேசிக்க ஆரம்பிக்கிறாய்ங்க. "உன்னோட திட்டம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு என்னமோ நீ அவன்கிட்ட ரொம்ப நெருங்குற மாரி இருக்கு. அவன் வந்துட்டு நம்ம திட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்." "எப்படி ஹெல்ப் பண்ணுவான்? ராணி தான் இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம். அதுக்காக தான் நாங்க இவ்ளோ இதையும் யோசிச்சு பண்ணிட்டு இருக்கோம். அவங்க அம்மாவே எதிர்த்து அவன் பண்ணுவானா? அவன் சொல்றத நீ நம்புறியா? இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. அத நான் உன்கிட்ட இப்போதைக்கு சொல்ல முடியாது. அதனால நீ கொஞ்சம் இதுல அமைதியா தான் இருக்கணும். நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நம்ம குடும்பத்துல இருக்கிறது நம்ம 2 பேர் மட்டும் தான். உன்ன விட்டுக் குடுக்க முடியாது." அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் தெளிவா சொல்லிடுறா, "நம்ம 2 பேத்துக்குள்ள இருக்கிறது வெறும் சகோதரத்துவம் வந்தா மட்டும் தான். வேற எந்த உணர்வும் இல்லம்போது அவனுக்கு செம்ம காண்டாயிடுது." அவன் வந்துட்டு தன்னோட தங்கச்சி கிட்ட என்ன பேசினான் அப்படிங்கிறத நமக்கு காமிக்கல. அதுக்கப்புறம் ராணி வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காய்ங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ப்ரோ பையன்கிட்ட, "நீங்க இங்க வந்ததுக்கான நோக்கம் எங்க நாட்டுல நல்ல பொண்ணுங்க இருக்காங்க அப்படிங்கிற மாரி பொண்ணு தேட வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன்." ஆமாங்க. எங்க நாட்டுல இருந்து அனுப்பிச்சு வச்சதே அதுக்கு தான். உங்க நாட்டுல பொண்ணுங்க அழகா இருக்கும். அங்கேருந்து வரும்போது கரெக்ட்டா எனக்கான மருமகள கொண்டு வா அப்படிங்கிற மாரி தான் சொன்னாய்ங்க." "அப்படியா? அப்படின்னா உங்களுக்கு புடிச்ச மாரி பொண்ண பார்த்துட்டீங்களா? அப்படி பொண்ண பார்த்திருந்தா, அது யாருன்னு காமிங்களேன். நான் வேணா உங்களுக்காக பரிஞ்சு பேசி, ஏதாவது போட்டி கீட்டி வச்சு அந்த பொண்ண நான் குடுக்குறேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோட அம்மா சொல்ல, உடனே இவன் டபக்குன்னு எழுந்து நம்ம ஹீரோயின கைய காட்டிடுறான். கைய காட்டுன உடனே ஹீரோவுக்கு ஷாக்கு, அங்க இருந்த இளவரசிக்கு ஷாக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு ஷாக்கோ ஷாக்கு. அவ வெறும் இசைக்கலைஞி தானே. மத்தபடி ஒண்ணும் நம்ம இளவரசரோட ஒய்ஃப் இல்லல்ல. அதனால தான் அப்படின்னு சொல்றப்ப, கரெக்ட்டா நம்ம ஹீரோவும் எழுந்து, "ஆமா, நான் அவள விட்டுக் குடுக்குறேன். ஆனா, அதுக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி வச்சுப்போம். நம்ம 2 பேரும் சண்டை போடுவோம், வாள் சண்டை. நான் ஜெயிச்சுட்டா அவள நான் எடுத்துட்டு போயிடுவேன்." அப்படிங்கிற மாரி போட்டி கட்ட 2 பேரும் சண்டை போட தயாராகுறாய்ங்க. மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தங்க சேமா தான் அடிச்சுக்கிறாய்ங்க. இவன் ஒரு வெட்டு போட்டான், அவன் ஒரு வெட்டு போடுறான். அவன் அட்டாக் பண்ண வரும்போது கரெக்ட்டா ஹீரோ கெஸ் பண்ணிடுறான். இதுக்கு முன்னாடி நம்மள அட்டாக் வந்த அந்த கருப்பு முகமூடி போட்ட ஆளுங்க, இவனோட ஆட்கள் தான். அதுல இவனும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி கெஸ் பண்ணிட்டு, அவன் பக்கத்துல போயிட்டு, "இன்னைக்கு நீ முகமூடிய போட வேண்டிய அவசியம் இருக்காது." அப்படின்னு சொன்னோனே, கொஞ்சம் போட்டியில தடுமாறி அவன் தோத்துடுறான். அதுக்கப்புறம் ராணி என்ன சொல்றாய்ங்கன்னா, "நீ கிட்டார் வாசிச்சத நான் இதுவரையும் பார்த்ததில்ல. உன்னோட ரூம்ல இருந்தா அத போய் எடுத்துட்டு வா. நான் வாசிக்கிறத நான் கேட்கணும்." அப்படிங்கிற மாரி அவங்க சொல்ல, ஹீரோயின் போய் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாரி போறா. அழைச்சிட்டு போறது யாருன்னு பார்த்தா நம்ம இளவரசி. அந்த ரூமுக்கு போன உடனே தெரிஞ்சிருச்சு, அங்க ஏதோ போதை மருந்து கலந்திருக்காய்ங்க அப்படின்னு சாம்பிராணில. சாம்பிராணில கலந்திருக்கிறது தெரிஞ்சு அந்த புள்ள அங்கேயே விட்டுட்டு போயிடுது. அவளும் அங்க மயக்கம் போட்டு விழுறா.
உடனே நம்ம ப்ரோ பையன் என்ன பண்றான்னா, அவனோட சட்டையில அவனே டீய ஊத்திக்கிட்டு, நானும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, அவன் வந்துட்டு ஹீரோயின் ரூமுக்குள்ள போயிட்டு, உன்ன என்கிட்ட கொண்டு வரணும்னா, இத நான் பண்ணி தான் ஆவணும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு, அவனும் ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு அவன் பக்கத்திலேயே போய் படுக்குறான். அவனும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அங்க ராணி என்ன பண்றாய்ங்கன்னா, "என்ன போனவங்க இன்னும் ஆள காணோம். நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா?" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல. அவ போனா கரெக்ட்டா வந்துருவா. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரொம்ப நேரம் ஆயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப தான் அவனும் உள்ள போனான். அதனால கொஞ்சம் டவுட் வருது. நம்ம போய் செக் பண்ணுவோமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இது ராணியோட திட்டம் தான். இவிங்க எல்லாமே அந்த ரூமுக்குள்ள போறாய்ங்க. அங்க போய் கதவ தொறக்குறாய்ங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்லயே பார்ப்போம். பரமேஸ்வரி மாரிமுத்து சிஸ்டர், தேங்க்ஸ் சிஸ்டர். லீலாவதி சிஸ்டர், தேங்க்ஸ் சிஸ்டர். முருகானந்தம் ப்ரோ கொஞ்சம் லேட்டா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தர்ஷினி சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். என்னோட ட்ராமா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு. அப்புறம் பரமேஸ்வரி சிஸ்டர் அவங்களும் இந்த லாஸ்ட் எபிசோட் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்திரா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். முருகானந்தன் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹார்ட்டா போட்டு தள்ளுறீங்க. நானும் உங்களுக்கு ஹார்ட் குடுக்குறேன். சீனுராஜ் ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ. லட்சுமி கணேஷ் சிஸ்டர், ஹாய் சிஸ்டர். சீரியல் கில்லர்னு பேர் வச்சுட்டு நீங்க ப்ரோவா சிஸ்டரான்னு சொல்லாம என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க. அதனால நீங்க கேட்ட ட்ராமாவை நான் பார்க்க மாட்டேன். லீலாவதி சிஸ்டர், ஹாய் சிஸ்டர். திவ்யா சிஸ்டர், வணக்கம் சகோ. எபிசோட் சூப்பரா இருக்கு. அது உங்களோட பிளாக் கலர் ஹார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க லாவண்யா சிஸ்டர் எப்பவுமே டப்புன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க ஆள காணோம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.